அருளுதவி செய்து கொண்டிருக்கின்றான். நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் சரி, நன்றி செலுத்தாவிட்டாலும் சரி, ஹதீஸே குத்ஸியிலே வருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இப்ன ஆதம் உذ்குருனி இன் ذكرتني ذكرتك وإن نسيتني ذكرتك. எவ்வளவு அழகாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வே நேரடியாக நபியை பார்த்து சொன்ன ஹதீஸே குத்ஸி, இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, உذ்குருனி, நீ என்னை ஞாபகம் செய், நீ என்னை திக்ர் செய். இன் ذكرتني ذكرتك, ஆதமுடைய மகனே, நீ என்னை ஞாபகம் செய்தால் நானும் உன்னை ஞாபகம் செய்வேன். وإن نسيتني ذكرتك, அவ்வாறு நீ என்னை ஞாபகம் செய்யவில்லை, நீ என்னையே மறந்து விட்டாய். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனையே உனக்கு இல்லை, அல்லாஹ்வுடைய நினைவே உனக்கு வரவில்லை, நான் ஒருத்தன் இருக்கின்றேன் என்ற உனக்கு ஞாபகமே இல்லை என்று சொன்னாலும் நீ என்னை மறந்ததை போன்று நான் உன்னை மறக்க மாட்டேன், அப்போதும் உன்னை நான் நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். உத்லுபுனி தஜிதுனி, ஆதமுடைய மகனே, நீ என்னை தேடு, எங்கு போனாலும் என்ன தேடு. வஇன் வஜத்தனி வஜத்த குல்லு ஷை, நீ எங்கு சென்றாலும் என்னை நீ தேடினால் பெற்றுக்கொள்வாய். நான் இல்லாத இடம் இல்லை, நான் பார்க்காத இடம் இல்லை, என்னை அழைத்தான் நான் பதிலளிக்காமல் இருக்க போவதில்லை. நீ என்னை தேடு, நீ என்னை அழை. உத்லுபுனி தஜிதுனி, நீ என்னை தேடினால் பெற்றுக்கொள்வாய். வஇன் வஜத்தனி வஜத்த குல்லு ஷை, ஆதமுடைய மகனே, நீ என்னை பெற்றுக்கொண்டு விட்டாய் என்று சொன்னாள், என்னுடைய தொடர்பு உனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், என்னுடைய நெருக்கம் உனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், உலகமே உன் கண்ட்ரோல்ல வந்த மாதிரி, நீ என்னுடைய நெருக்கம், என்னுடைய பொருத்தம், என்னுடைய ஒரு தொடர்பு உனக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் உலகமே உன் கையில இருக்கிற மாதிரி. நீ அவ்வாறு என்னை நீ இழந்து விட்டாய், என்னுடைய தொடர்பு உனக்கு இல்லை, என்னுடைய நெருக்கம், என்னுடைய பொருத்தம் உனக்கு இல்லை என்று சொன்னால் உனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி, நீ உலகத்துடைய சூப்பர் பவராக இருக்கலாம், நீ பெரிய பங்களா வச்சிருக்கக்கூடிய சொத்து செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கலாம் மக்களுடைய பார்வையில, ஆனா என்னுடைய தொடர்பு உனக்கு இல்லை என்று சொன்னால் அனைத்துமே இழந்தவர மாதிரி, எதுவுமே உனக்கு இல்லை. பார்க்கிறதுக்கு, பார்வைக்கு பார்க்கிறதுக்கு வேண்டாம், மக்களுடைய பேச்சில் அப்படி சொல்லலாம், இவர் இப்படி அப்படின்னு, ஆனா அவருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் இல்லை என்று சொன்னால் அவர் அனைத்துமே இழந்தவனை போன்று ஆகிவிடுவான். இது என்னுடைய சொந்த கருத்தில் அல்லாஹ் நேரடியாக சொல்லக்கூடிய வார்த்தை. எனவே நமக்கு ஒரு சிந்தனை இருக்க வேண்டும், எங்கு சென்றாலும் எனக்கு அல்லாஹ்வுடன் ஒரு கனெக்ஷன், அல்லாஹ்வுடன் ஒரு தொடர்பு இருந்து கொண்டு இருக்க வேண்டும். யாரே வேண்டுமானாலும் மறந்து விடலாம், ஆனால் அல்லாஹை மறந்து விடக்கூடாது. எனவே நான் அல்லாஹ் தஆலா அவனுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக சில நேரத்திலே நாம் இருக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு அல்லாஹ்வுடன் இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் தஆலா என்னோடு நேரடியாக உலகத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் இறங்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் கஅபத்துல்லாஹ், பைத்துல்லாஹ். நேரடியாக என்னிடம் வா, நீ வந்து வாழ்க்கையில செஞ்ச பாவத்தை எல்லாம் கழுவிட்டு போ. எவ்வளவு பாவத்தை செஞ்சிருப்ப, நான் கொடுத்த உறுப்பை வச்சு, இந்த கண்ணால, இந்த கையால, இந்த நாவால, இந்த சிந்தனையால எவ்வளவு நியமத்துகளை, பாக்கியங்களை நான் கொடுத்திருக்கிறேன், இந்த பாவத்தை எல்லாம் கழுவுவதற்காகவா. சில நோயாளிகளுக்கு வீட்டுல இருந்தே மாத்திரை மருந்து சாப்பிட்டா நல்ல சுகமாகிறத பார்க்கிறோம். இன்னும் சில நோயாளிகளுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சிட்டு ஊசி போட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர்றதை பார்க்கிறோம். இன்னும் சில சீரியஸ், ரொம்ப முத்துனவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும், அவர் சொல்ற மாதிரி தங்கணும், அவர் கொடுக்கறத சாப்பிடணும், அவர் என்ன சொல்றாரோ அத சாப்பிடணும், எத்தனை நாளைக்கு இருக்கிறதோ அத்தனை நாளைக்கு இருக்கணும், அவர் சொல்ற முறையில இருந்தோம்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரமாக வெளியாகி நல்ல சுகத்தோட வீடு திரும்பும். அவர் சொன்ன மாதிரி இருக்கல்ல, என்னால ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்க முடியாது, என்னால நீ சொன்ன மாதிரியான முறையில நான் பழகல, நான் ஏசி ரூம்ல இருந்திருக்கிறேன், நான் நல்ல ஹை கிளாஸ் சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிறேன், நான் இந்த மாதிரியான கசப்பான மருந்து மாத்திரை சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்லை என்றெல்லாம் மருத்துவத்தை நம்ம சொல்ல முடியாது.
இதே போன்று அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால் சில சொகுசான வாழ்க்கைகளை இழக்க வேண்டும். சில நம்மளுடைய அசௌகரியங்கள் ஏற்படும், சில சிரமங்கள் ஏற்படும். ஹதீஸிலே வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய அமல், உம்ராவுடைய அமல் என்பது எவ்வளவு என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பிரயாணத்திலே வரக்கூடிய சிரமங்களை எவ்வளவு சகிப்பார்கள் அவ்வளவு நன்மை கூட. சில பேருக்கு என்ன சாப்பாடு நேரமா வச்சிருந்தா ஒத்துக்காது, சுகர் பேஷண்ட். சில பேருக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ஊர்லயே நடந்த பழக்கம் இருக்காது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்த பழக்கம் இருக்காது. அங்க மணிக்கணக்கில் வெயில்ல, அதே மாதிரி உஷ்ணத்துல, அதே போன்று நடக்கிற மாதிரியான பசியோட பட்னியோட இதுவெல்லாம் பழகணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனையோ பேர் ஹஜ்ஜுக்காக பல லட்சம் செலவழிச்சு போய் நன்மை இல்லாம திரும்பி வர்றது எவ்வளவு பெரிய கை சேதம். எனவே நாம் நியத்து வைக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்பவர்கள் முன்னாடியே சில விஷயத்தை செய்யணும். போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் ஒரு பிரயாணத்தை அல்லாஹ் நாடுகின்றேன், யா அல்லாஹ் அந்த பிரயாணத்தை லேசாக்கி விடு யா அல்லாஹ், வரக்கூடிய சிரமத்தை சகிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். சில அமல்கள் இருக்குது, நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்ட விஷயம் என்னடா, ஹஜ்ஜுக்கு போனவரே நல்ல முறையில ஹஜ்ஜு செஞ்சிட்டான்னு சொன்னா திரும்பி வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று பரிசுத்தமானவராக திரும்பி வருகிறார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு ஹதீஸை. ஆனால் இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது, நீங்கள் உம்ராவுக்கு வரும்பொழுது இங்கேயே பரிசுத்தமாக போயிட்டு பரிசுத்தமாக வருவதற்கு முயற்சி செய்யணும். அப்படின்னா என்ன, ஹலாலான பணத்தை தேர்ந்தெடுக்கணும். ஏதோ காசு பணம் வந்தா சரிதான், ஏதோ வேற முறையில சம்பாதிச்ச பணத்துல ஹஜ் உம்ரா செஞ்சா அது கபூல் ஆகுமா? கேள்விக்குறி. அதனால ஹலாலான பணத்தை தேர்ந்தெடுக்கணும். அதே போன்று ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்வதற்கு முன்னாடி நாம் யாரிடமாவது கடன் பட்டிருந்தால் அந்த கடன்தாரர்களுடைய கடனை அடைத்து விட்டு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கடன் வாங்கியிருந்தோம் என்று சொன்னால் அந்த கடனை கொடுத்து விட்டு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செஞ்சு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். இல்ல பிரயாணத்துக்கு தோதுவான பிரயாணம் அந்த மாதிரியான தொகை தான் நம்மகிட்ட இருக்குது, கடனை அடைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட கையில இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் யாரிடம் கடன் வாங்கினோமோ அவர்களிடம் சென்று ஒரு அவகாசம் கேட்பது. நான் உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறதுக்கு முன்னாடி தந்துட்டு போயிடலாம் தான் நினைச்சேன், என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் சிரமமாக இருக்குது, எனவே இன்ஷா அல்லாஹ் நான் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு போறேன், நான் போய் அல்லாஹ்விடம் உதவியை வாங்குவேன், வந்ததுக்கு பிறகு எவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய கடனை திருப்பி அடைக்க முடியுமோ நான் அடைச்சிடுறேன்னு சொல்லி ஒரு அனுமதியாச்சும் வாங்கிட்டு போகணும். கடன்தாரர்கள்ட்ட சொல்லாம நம்ம போயிடக்கூடாது. ஏன், போற இடத்துல மௌத்து வந்து விட்டால், மரணம் வந்து விட்டால் அந்த கடனுடைய பொறுப்பு யாருக்கு? அந்த நம்முடைய பிள்ளைகளை சிரமத்தில் ஆழ்த்து விட்டு போவதல்ல. குறிப்பான ஒரு விஷயம், நாம் கடன் வாங்கி இருக்கின்றோம், சில டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் இருக்கிறது, ஷேர் பண்ணி வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் எப்ப நமக்கு மௌத்து வரும் என்பதை தெரியாது. அதுவெல்லாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர் தகப்பன்மார் கடன் வாங்கி இருக்கிறாங்க, பிள்ளைக்கு தெரியாது. எத்தனையோ பேர் கடன், நம்முடைய சொத்து செலவு எவ்வளவு இருக்குது பிள்ளைகளுக்கு தெரியாது. பாப்பா மூத்தா போயிட்டாங்க, கடன் பட்டவங்க கடமைப்பட்டவங்க வந்து நிக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு தந்தையை பத்தி எந்த அளவுக்கு அன்பு வரும், எந்த அளவுக்கு பொறுப்பு வரும். அதனால தெளிவாக நம்ம மகன் ஏமாத்திடுவோம், அப்படி செஞ்சுவோம், இதுவெல்லாம் நாம நினைக்கிறது அல்ல. தெளிவாக எப்ப மௌத்து வரும் என்பது தெரியாது. எனவே ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்வதற்கு முன்னால் நம்முடைய எந்த பொறுப்பும் பேலன்ஸ் இருக்கக்கூடாது. எந்த பொறுப்பும் என்கிட்ட இல்லை, எனக்கு மௌத்தே வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நான் யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை என்ற நிலைமையில இருக்கணும். அதே போன்று நாம் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால் யாராவது நம்மிடம் அமானிதமாக காசோ பணமோ பொருளோ ஏதாவது கொடுத்திருந்தால் அதனை உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். அவங்ககிட்ட கொடுத்துடணும். அல்லது குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், நம்மளுடைய வீட்டில தான் இருக்கணும் அவங்க விரும்புறாங்கன்னு சொன்னா அந்த யார்கிட்ட அமானிதத்தை வாங்கி இருக்கிறோமோ அவர்களிடமும், நம்ம வீட்டுல யார் இருக்கிறாங்களோ மனைவியோ பிள்ளைங்களோ பெற்றோரோ அவர்களிடமும் சொல்லிவிட வேண்டும், இந்த பொருள் இன்னாருக்குரியது. யாரிடம் வாங்கினோமோ அவர்களிடம் சொல்லிவிட வேண்டும், நான் இன்னாரிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றேன். இதுவெல்லாம் நாம் செய்ய வேண்டிய விஷயம். அதே போன்று ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்லுபவர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய மனைவியை ஒருத்தரிடம் விட்டுவிட்டு செல்கிறோம் என்று சொன்னால், யாரிடம் நம்முடைய பிள்ளையை விட்டுவிட்டு செல்கிறோமோ அவர்களுடைய அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய காலத்துக்கு தேவையான செலவினங்களை நம்ம யார்கிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு போறோமோ
அந்த தொகையை கொடுத்துட்டு போகணும். அவன் பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லிட்டு போறதில்லை. அவர்களுக்கு உள்ள செலவு எவ்வளவு செலவு இருக்கும், எவ்வளவு தேவைகள் இருக்கும், எவ்வளவு அவசர தேவைகள் இருக்கும், இதுக்கெல்லாம் தேவையான பொருளை நாம் கொடுத்து விட்டு செல்லுவது. இதுவெல்லாம் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்வதற்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அதே போன்று நாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் ஏதோ என்னட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக அப்போது நான் தேர்ந்தெடுத்து காசு எடுத்துட்டு போயிடும் ஒன்று இருக்குது. இன்னொன்று சிறந்தது என்னன்னு சொன்னா, நம்முடைய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய ஆசைய ஆர்வத்தை நீண்ட காலமாக எதிர்பார்த்து செய்யணும் என்பதற்காக ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். அல்லது ஒரு சீட்டு பணமாற்றி போட்டு சேர்த்து வைக்கிறது. நம்மகிட்ட பணம் இருக்குது இல்லைங்கிறது விஷயம் அல்ல. நம்முடைய ஆர்வத்தை நீண்ட காலமான எதிர்பார்த்து உன்னிடம் வந்திருக்கின்றேன் யா அல்லாஹ் என்று நம்முடைய ஆசையை ஆர்வத்தை அல்லாஹ்விடம் காட்டுவதற்காக ஏதோ ஒரு தொகையை சேர்ப்பது. குறிப்பாக வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால், ஒரு தொகை நாம் நிர்ணயித்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த தொகை முழுவதுமாக வீடு கட்டுவதிலே செலவழித்து விடாமல் அதிலிருந்து ஒரு 2 லட்சமோ 1 லட்சமோ அல்லது எவ்வளவு தொகையோ, உதாரணமாக இந்த கரண்ட்டுக்கு இவ்வளவு செலவு இருந்தா அதிலிருந்து கொஞ்சம் மிச்சம் பண்றது, டைல்ஸுக்கு இவ்வளவு தேவைப்படுமா அதிலிருந்து கொஞ்சம் செலவு மிச்சம் பண்றது, திருமணம் முடிக்க போறோமா அந்த திருமணத்துடைய செலவுல இருந்து அதிலிருந்து கொஞ்சம் மிச்சம் பண்றது, அதாவது விழா வைபவங்களுக்கு குறிப்பாக பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமா அந்த ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் செலவு மிச்சம் பண்றது. இப்படி எல்லாம் சேர்த்து வச்சா சுபஹானல்லாஹ் நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போயிடலாம். உங்களுக்கு போயிடும். வாகனம் வாங்குறோம், வீடு கட்டுறோம், திருமணம் முடிக்கிறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், டூர் போறோம், எவ்வளவு செலவு. யோசனை பண்ணி பார்த்தா யாருமே ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் நாடுன்னு அவங்களும் போயிடுவாங்க. இன்னைக்கு எவ்வளவு நம்ம செலவை பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், எவ்வளவு வீணான செலவுகள். அந்த செலவுகளை நாம் மிச்சப்படுத்தி அதை நாம் சேமித்து வைத்தாவது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்ல வேண்டும் என்ற நியத் இருக்க வேண்டும். அதே போன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனை பேர் நல்ல வசதியானவங்க அல்ஹம்துலில்லாஹ், பெரிய பெரிய நாடுகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வந்து விடுகின்றோம். எத்தனையோ வசதியானவங்க இன்னும் காபாவை பார்க்கல, இன்னும் மதீனாவுக்கு போகல, பெரிய பெரிய நாடுகளுக்கு சுற்றுலா தலமாக சுற்றிவிட்டு வந்து விட்டோம். ஆனால் ஹஜ்ஜுக்கு போகல, உம்ராவுக்கு போகல. இந்த நிலைமையில இந்த கண்ணு எந்தெந்த மங்களா மாளிகைகளையோ எவ்வளவு நல்ல சொத்து செல்வங்கள் உள்ள காட்சிகளை நிகழ்ச்சிகளை பார்த்த கண்ணு காபாவை பார்க்காம மூத்தா போகுதுன்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த இந்த கண்ணுக்கு, அதாவது அவருக்கு வசதி வாய்ப்பே இல்ல, எங்கேயுமே சுத்தி பார்க்கறது இல்ல, அது வேற விஷயம். உலகத்துடைய எல்லா அடையாள தலங்களையும் பார்க்கிறாரு, பெரிய பெரிய நாடுகளுக்கு போயிட்டு வர்றாரு. இன்னும் ஹஜ்ஜுக்கு போகல, இன்னும் உம்ராவுக்கு போகல. அதே நிலைமையில மௌத்தாகிடுவார் என்று சொன்னால் பெரிய கை சேதம். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு ஹஜ் கடமையாகி வசதி வாய்ப்புகள் அனைத்தும் இருந்தும் ஹஜ் செய்யாமல் அவர் மரணித்து விடுவார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பான. எப்படியாப்பட்ட நபி, என்ன வார்த்தையின் மூலமாக தங்களுடைய கை சேதத்தை வெளிப்படுத்தினார்கள். யாருக்கு ஹஜ் கடமையாயும் ஹஜ் செய்யாமல் மரணிப்பாரோ அவர் யஹூதியாக மௌத்தாகட்டும், அவர் நஸரானியாக மௌத்தாகட்டும், யூதனாக கிறிஸ்துவனாக மௌத்தாகட்டும், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு முக்கியமான கடமை நாம் மிச்சப்படுத்த வேண்டும். நம்முடைய ஊரில் எத்தனையோ பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் நகைகளை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள், அதிலிருந்து நாம் மிச்சம் பண்ண வேண்டும். இப்படிதான் போகணும் கட்டாயமாட்ட அப்படி இல்லை, நாம நியத்து வைக்கிறோம், கவலைப்படணும். அதே போன்று இதிலே பல ஹாஜிமார்கள் இருப்போம். மாஷா அல்லாஹ், போய் 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், சில பேர் உம்ராவுக்கு போயிருப்போம் 25 வருஷம் இருக்கும். அப்போ போனதுதான், அப்போ போயிருக்கும் போது சில உடன்படிக்கை எடுத்திருப்போம் அல்லவா, அப்போ போய் அரஃபா மைதானத்துல கண்ணீரும் கம்பளையுமாக தௌபா செய்திருப்போம் அல்லவா, அந்த தௌபாவை மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு பாவம் வாழ்க்கையில செய்திருப்போம், அது 25 வருஷமா இருக்கட்டும், 15 வருஷமா இருக்கட்டும். அன்று நாம் அந்த மைதானத்தில் அழுதோமே, காபாவுடைய கதவை காபாவை பிடித்து எவ்வளவு அழுதிருப்போம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்போம். அது ஒரு காலம். நான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன் என்று மறப்பதல்ல. அந்த ஹஜ்ஜை, அந்த உம்ராவை, அந்த அரஃபா மைதானத்தை, அந்த மினா முஸ்தலிஃபாவில் அழுததை மீண்டும் மீண்டும் ஞாபகம் செய்து நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஹஜ்ஜை கொண்டு பல பிரயோஜனங்கள் ஏற்படும். இல்லைன்னு சொன்னா அது ஒரு காலம். நானும் அழுதன்னா, நானும் ஹஜ்ஜுக்கு போனேன்னா, நானும் உம்ராவுக்கு போனேன்னா அது ஒரு காலம் என்று அல்ல. மீண்டும் மீண்டும் ஞாபகம் செய்ய வேண்டும்.
அந்த தௌபாவை நினைத்து அந்த பாவங்களில் நாம் பரிசுத்தமாக வேண்டும். காபத்துல்லாஹ் இப்படியாப்பட்ட பூமி. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக அந்த காபாவை பார்த்துவிட்டு அவர்கள் முன்னால் செல்லாமல் திரும்பி பார்த்தவர்களாக அந்த காபாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னவர்களாக சென்றார்கள். ஓ காபாவே, நீ எவ்வளவு மனமுள்ளதாக இருக்கின்றாய், நீ எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கின்றாய். உன்னை விட்டு செல்வதற்கு என்னுடைய உள்ளம் நாடவே இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை. இந்த ஊர் மக்கள் மட்டும் என்னை துரத்தாவிட்டால், என்னை விரட்டாவிட்டால் நான் உன்னை விட்டும் செல்ல மாட்டேன். நீ அவ்வளவு கண்ணியமானதாக இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபாவை நீ எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக, எவ்வளவு நீ சிறப்பானதாக இருக்கின்றாய். இருந்தாலும் உன்னை விட காபாவே, உன்னை விட ஒரு முஃமினுடைய உள்ளம், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் உன்னை விட சிறப்பு வாய்ந்தது என்ற ஒரு விஷயத்தை அந்த நேரத்தில் சொன்னார்கள். முஸ்லிம்களுடைய உள்ளத்தை உடைப்பது உலமாக்கள் சொல்லுகின்றார்கள் காபத்துல்லாவை இடிப்பதை போன்று என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிமை கேவலப்படுத்துவது, ஒரு முஸ்லிமை அவமானப்படுத்துவது இன்று சர்வ சாதாரணமாக, சகஜமாக எத்தனையோ நவீன கருவிகளின் மூலமாக எத்தனையோ முஸ்லிம்களை மானபங்கப்படுத்தப்படுகின்றது. ஒரு செய்தி வந்துவிட்டது என்று சொன்னால் உடனே அடுத்தவர்கள் நாம் ஷேர் பண்ணி விடுகின்றோம். இல்ல, அதுல பார்க்கணும் யாருடைய உள்ளமாக அதில் நோவினை அடையுமா, நான் இப்படி பிறருக்கு அனுப்புவதன் மூலமாக அதுல ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கின்றதா, இல்ல யாருக்காவது இடையூறு சிரமம் ஏற்படுமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். காபாவை விட சிறந்தது ஒரு முஃமினுடைய கண்ணியம், அதை நாம் பாதுகாக்க வேண்டும். எனவே அதே போன்று நாம் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்கின்றோம். செல்லும் பொழுது அதிகமான பேருடைய ஆசை என்ன இருக்குன்னு சொன்னா, நான் காபத்துல்லாவை நெருங்கி நான் தவாஃப் செய்யணும். நல்ல விஷயம், காபாவை தொற்றணும், ஹஜ்ருல் அஸ்வதை தொற்றணும், எப்படியாவது அந்த ஹத்தீமுடைய பகுதிக்குள்ள போயிடணும். பல சிறப்புகள் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை நெருங்குவது சிறந்தது. காபாவை தொட்டாதான் தவாஃப் கபூலாகும் என்று இல்லை, ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டாதான் தவாஃப் கபூலாகும் என்று இல்லை, ஹத்தீமுல் கில்லே சென்றாதான் அந்த தவாஃப் கபூலாகும் என்று இல்லை. மாறாக தவாஃப் செய்வதுதான் அங்கே கடமையாக தவிர அதை தொடுவது கட்டாயம் இல்லை. நான் இது எதுக்கு இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னு சொன்னா, எத்தனையோ பேரு காபத்துல்லாஹ் நம்ம தொட்டணும், நான் ஹஜ்ருல் அஸ்வத் எப்படியாச்சும் முத்தம் வச்சிடணும் என்ற எண்ணத்துல ஆண்கள் பெண்கள் பார்க்காம இடிச்சு நெருக்கி ஒரு முஸ்லிமை இடிக்கிறது, ஒரு முஸ்லிமை தள்ளுறது, இது ஹராம். ஒரு முஸ்லிமை நோவினை செய்வது, அடுத்தவருடைய மனசை கஷ்டப்படுத்துவது, புண்படுத்துவது, இது தவறு, ஹராம். ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை அடைவதற்காக ஒரு முஸ்லிமை நோவினை செய்வது, அவருக்கு துக்கம் கொடுப்பது, அவரை பிடிச்சி தள்ளுவது, இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஒரு பெண்ணோட உரசுறது, ஒரு பெண்ணோட இடிப்பது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம். ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறார். ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய மகன் தவாஃப் செஞ்சு கொண்டிருக்க போகும்போது அங்க பல மக்கள் பல கோணத்துல பல நிலைமையில வருவாங்க, ஆண்கள் பெண்கள். அந்த ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியுடைய பார்வை அங்கே பக்கத்திலே சென்று கொண்ட ஒரு அந்நிய பெண்ணின் பக்கம் சென்றது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே ஒரு குத்தை போட்டு தலையை திருப்பி விட்டு, எந்த ஆலயத்திலே வந்து நீ இந்த பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றாய், பார்வையை நீ தாழ்த்தி நட, பார்வையை தாழ்த்திக்கொள். பெரியோர்களே சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கஅபத்துல்லாஹ் மதீனா முனவ்வரா எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ, அங்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்கு எவ்வளவு நன்மைகள் கொடுக்கப்படுமோ, அதே போன்று அங்கு செய்யக்கூடிய பாவங்களுக்கும் பயங்கரமான தண்டனை. எனவே நாம் நன்மை செய்வதற்கு ஆசைப்படுவதை போன்று பாவத்திலிருந்து ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், வதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமாக்குங்கள், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், செல்ஃபி, போட்டோ, வீடியோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். காபத்துல பக்கத்துல வந்துட்டேன், நான் ஹஜ்ஜுல் அஸ்வதை தொட்டுட்டேன், நான் இஹ்ராம் ஆடையில ஃளைட் மேல ஏறிட்டேன், நான் எங்க ஜம்ஸம் கிணறு கிட்ட நின்னுட்டேன், நான் அரஃபா மலை மேல ஏறிட்டேன். இத போட்டோ புடிச்சி ஊருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இத்தனை பேர் பார்த்துட்டாங்க, அதுக்கு பேசி அனுப்புறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு சொன்ன முறையா? இப்படி சொன்னாங்களா அல்லது இப்படி செஞ்சாங்களா? அல்லாஹ் சொல்றான், லில்லாஹி, எனக்காக செய்யுங்க, பெருமை பேர் புகழ. அல்ல
யோசனை பண்ணி பாருங்க. நல்ல யோசனை. இப்படி செய்யறதுனால நம்முடைய உள்ளத்துல கடுகளவாச்சு பெருமை வருமா வராதா? எத்தனை பேர் பார்த்துட்டாங்க, நான் இங்க வந்துட்டேன், நான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டேன். அமல் செய்யறது பெருசு இல்ல, செய்யற அமல்களை பாதுகாக்க வேண்டும். அமல் செய்யறது பெருசு, நல்ல விஷயம். அந்த அமல்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதிகமாக துஆ செய்யணும், சேர்த்து வைக்கணும். எத்தனையோ பேர் இருக்கிற வீட்டை வித்துட்டு போறாங்க, நிலத்தை வித்துட்டு போறாங்க, நகையை வித்துட்டு போறாங்க. மாஷாஅல்லாஹ், எப்படியாவது நாம் நம்முடைய ஊர்ல யாருமே இப்படி ஒருத்தவங்க இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு அது நமக்கு வசதி இருக்குது இல்ல, நம்மளுடைய அழுக, நம்மளுடைய தொழுக, நம்மளுடைய துஆ, நம்மளுடைய கவலை, இதை பார்த்தே அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நிச்சயமாக காசு பணம் இருந்தா போக முடியும் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் யாருக்கு கிடைக்கும்? உண்மையான கவலை தேட்டத்தோட துஆவோட நம்ம இருப்போம், செலவினங்களை மிச்சப்படுத்துவோம். இப்ப பெருநாள் இன்ஷா அல்லாஹ் வரப்போகுது, பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். வீட்டுக்கு மனைவி மக்களுக்கு எவ்வளவு அவசியமோ எவ்வளவு தேவையோ அதுக்கு மட்டும் எடுத்துட்டு அதுல இருந்து செலவுக்கு நம்ம மிச்சம் பண்ண போறது. இன்னும் எத்தனை பேருக்கு கல்யாணம் 6 மாசம் இப்பயே பிளான் போட்டிருப்போம், வீடு எப்படி கட்டுவோம், இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம், இந்த மாதிரி நாசா கொடுப்போம். நல்ல விஷயம். எவ்வளவு செலவு மிச்சம் பண்றோமோ எவ்வளவு நல்ல காரியத்துக்கு உதவியாக இருக்கும். எனவே நாம நியத்து வைக்கணும். அங்க போய் ஜம்சம் தண்ணி குடிக்கிறோம். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மாஉ ஜம்ஸம் பிமா ஷுரிப லஹு. யார் ஜம்சம் தண்ணீரை எந்த நியத்தோட குடிப்பாங்களோ அந்த நியத்து நிச்சயமா நிறைவேறும். சந்தேகமே இல்லை, அந்த நியத்து நிச்சயமா நிறைவேறும். இங்கே நம்ம ஜம்சம் தண்ணி குடிக்கணும்னு சொன்னா சும்மா குடிச்சிடாம உள்ளத்துல நம்ம நியத்து வச்சு முதல்ல தீனுடைய விஷயத்தை கேட்கிறது, அதுக்கு பிறகு உலக சம்பந்தப்பட்ட தேவைகளை கேட்கிறது. இது போன்ற எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த காபத்துள்ளாக நம்ம ஆசையோட துஆவோட போகணும். குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்னதை போன்று பழைய ஹாஜிகள், பழைய ஏற்கனவே உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க, நம்ம போயிட்டு வந்த அங்க அரஃபாவுல, மினாவுல, முஸ்தலிஃபாவுல, தவாஃப்ல, மதீனாவுல கேட்ட அழுத தொழுதத கேட்ட தௌபாவை மறந்துடக்கூடாது. மீண்டும் மீண்டும் நம்ம ஞாபகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அப்படி சொன்னேன், இனிமே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் திருத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் நல்ல ஒரு வாழ்க்கையை நான் கொண்டு வர போறேன்னு சொல்லி நியத் வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த முறையில விரும்புகின்றானோ அந்த முறையில செய்யக்கூடிய ஹஜ்ஜாக உம்ராவாக அல்லாஹ் நம்முடைய பிரயாணத்தை ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக இந்த வருடம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்று ஊர்ல இருப்பவங்க போறவங்களுக்காக துஆ செய்வோம். ஹஜ்ஜுக்காக போறவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்காக துஆ செய்வாங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய ஹாஜாத்துகளையும் கபூல் செய்து ஹஜ் மப்ரூராக அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.